இவர் தாங்க எங்கள் அப்பா. பேர் ஜான். எனக்கு அப்போது 4 வயசு. எங்கள் அப்பா விட்டு நான் பிரிஞ்சதே இல்லை. ஏன்னா எங்கள் அப்பானா எனக்கு ரொம்ப பிடிக்கும். பத்தியாடி பையனை பற்றியா என்னையே பார்த்துருக்குறான்ப்பா. என்ன ராஜா அப்போவே பார்த்துருக்குற. அப்போ ஆஃபீஸ் போயிட்டு வந்துடுறேன் சரியா? சமத்தாக இருக்கணும். தொந்தரவு கொடுக்கக்கூடாது. அம்மா தொந்தரவு பண்ணாத. சமத்தாயிரு. அப்போ ஆஃபீஸ் போய்ட்டு சீக்கிரம் வந்துடுறேன் புரியுதா? இந்த அப்பா வர வரைக்கும் என் அப்பா ஃபோட்டோ வச்சுக்கோ சரியா? அப்போ எனக்கு 6 வயசு. எங்கள் அப்பாவுக்கு எல்லாம் தெரியும். என்னப்பா? ஓ டிராயிங்கா? நல்லா இருக்குதுப்பா. பாரு அதில் கொஞ்சம் அந்த ப்ளூ கலர் ஆட் பண்ணு. இப்போ அந்த அந்த இன்னொரு கலர் இருக்குது, அதை எடுத்து இந்த எல்லோ கலரை போட்டியா? இப்போ அடுத்து பாரு அந்த ஒரு கோடு மேலே அது கொஞ்சம் பிளாக் கோடு போடு. இப்போ பாரு இப்போ எப்படி இருக்கு பாரு. நல்லா இருக்கா? இந்த மாதிரி தான் ப்ராக்டிஸ் பண்ணணும். நம்மளாம் கொஞ்சம் கொஞ்சம் கலர் ஆட் பண்ணி செஞ்சால் நல்லா வரும் புரியுதா? இந்த மாதிரி எப்பவுமே பண்ணு. ஓகே நல்லா பண்ணணும் புரியுதா? நான் சொன்னேன்ல அவருக்கு எல்லாம் தெரியும். 10 வயசு. எங்கள் அப்பா நல்லவர் தான். ஆனால் என்ன கொஞ்சம் சிடுமுஞ்சி. என்னப்பா? ஓ மார்க் ஷீட்டா? சரி மார்க்கில் நல்லா தான் எடுத்துருக்குற. இது என்ன 6வது ரேங்க் எடுத்துருக்குற? ஏன்னா உனக்கு முன்னே 5 பேர் இருக்கிறாங்கல்ல. நல்லா படிக்கணும் தெரியுதா? பார் அடுத்த முறை 2வது ரேங்க் 1வது ரேங்க் வந்தால் தான் நான் கழுத்து போடுவேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இது சரியில்லை. இந்த முறை கழுத்து போட்டு தரேன். அடுத்த முறை நல்லா படிக்கணும் புரியுதா? சொன்னல சிடுமுஞ்சி. அப்போது எனக்கு 14 வயசு. எங்கள் அப்பா எல்லாத்துலேயும் குறை கண்டுபிடிக்கிறதுல நம்பர் 1. என்னடா அயன் பண்ணியிருக்கிறேன்? ஒரு காலர் ஒழுங்காக அயன் பண்ணியிருக்கியா? ஒரு வேலை உருப்படி கிடையாது. இந்த உன்கிட்ட சொல்லுத நான் பண்ணியிருக்கலாம். நானே செஞ்சு போட்டிருக்கேன். நான் சொல்கிறேன் ஒன்றும் புரியாது. என்னடா செருப்பு கூட வாசலை ஒழுங்காக விட தெரியாதா உங்களுக்கு? என்னத்தான் பண்ணுறீங்க? ஒன்றுத்திலும் உருப்படிகள். இதோ இப்படி தான். எனக்கு அப்போது 16 வயசு. எங்கள் அப்பா ட்ரெண்டுக்கு ஏற்ற மாரி இருந்ததே இல்லை, இருக்க விட்டதும் இல்லை. ஏன்னா அவர் அந்த காலத்து ஆள். இப்படி ஊர் சுத்த கிளம்பிட்டியா? என்னடா அது பேண்ட்டு? ஒரு டீசெண்டாக ட்ரெஸ் பண்ணி போக தெரியல. என்னடா மண்டை இது நார் மாதிரி? அப்பா பாடுறேன் தலையில் எண்ணெய் வச்சு பகுடி எடுத்துருக்கு. அப்பா தெரியுதே கற்றுக்கோ. சரி போ போ போ. இந்த காலத்து பசங்கள்லாம் என்ன சொல்லலாம் திருந்த மாட்டீங்க. பார்த்தீங்களா நான் படுற கஷ்டத்தை? 18 வயசு. எங்கள் அப்பா சரியான இடக்கு மடக்கான ஆள். எல்லாத்துலேயும் கிராஸ் கொஸ்டின். ஏம்மா இவன் எப்போ போனா? மணி என்ன ஆகுது? இன்னும் வரலையே இவன். நில்லு. எத்தனை மணிக்கு போன? எத்தனை மணிக்கு வர? இதான் நீ வர நேரமா இது? யார் கூட போன? எங்கே போன? எத்தனை மணிக்கு போன? உன் இஷ்டத்துக்கு போய் தான் ஊரை சுற்றிட்டு வருவியா? சரி அப்படி என்ன தான் பண்ணுறீங்க? வீட்டுக்கு வரணும், மற்ற எதை படிக்கணும், கொள்ளணும் எதுவுமே கிடையாதா? உங்கள் இஷ்டத்துக்கு ஊரை சுற்றிட்டே இருப்பீங்களா? இதான் உங்களுடைய வேலையா? எப்படி மாட்டிட்டு முழிக்கிறோம் பார்த்தீங்களா? 20 வயசு. எங்கள் அப்பாவுக்கு என்ன பிரச்சனைனே தெரிலங்க. எல்லாத்துக்கும் கத்திக்கிட்டே இருப்பார். எப்படி தான் எங்கள் அம்மா இவரோட சமாளிக்கிறாங்கன்ட்டு ஒன்றுமே புரியல. ஒரு பொருள் வச்ச இடத்துல இல்லை என்ன தாண்டி பண்ணுவீங்க நீங்கள் வீட்டில்? சே பார்த்தீங்களா சவுண்டை? இப்படி தான் தினமும். பாரத் தொலைக்காட்சி அன்பர்களே. 30 வயசு. எங்கள் அப்பா எங்களை ரொம்ப கட்டுப்பாடாக வளர்த்தாரு. அப்படி தான் என்னுடைய பசங்களையும் நான் வளர்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். ஏம்பா வெளியேந்து வரிய கால் கவனம்னு தெரியாது? நில்லு. சாப்பிட்டியா? சாப்பிட்டல போய் படு. செல்லு எதுவும் நோண்டி இருக்கக்கூடாது. போய் தூங்கு. 40 வயசு. எங்கள் அப்பா எங்களை வளர்க்க ரொம்ப கஷ்டப்பட்டார். இன்றைக்கி நான் அந்த இடத்துல இருக்கும்போது தான் அந்த வலி எனக்கு புரியுது. எங்கள் அப்பா என்ன செஞ்சாலும் பிளான் பண்ணி தான் கரெக்டாக பண்ணுவார். என்னம்மா தூங்கிட்டியா? அப்படி தான் எங்களுடைய வாழ்க்கைக்கும் பண்ணியிருக்காரு. சின்ன வயசுலேருந்து அவனுக்கு நம்ம பார்த்து எல்லாம் செஞ்சுருக்கிறோம். அவனுக்கு நல்ல படிப்பை கொடுத்துருக்குறோம். நல்ல ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துருக்குறோம். என் சக்திக்கு மீறி அவனுக்கு நான் எல்லாம் செஞ்சுருக்கிறேன்.
அவனுக்கு ஒரு வாழ்க்கையும் அமைச்சு கொடுத்தாச்சு. இந்த வீடும் அவனுக்கு தான். ஒரு அப்பாவாக இருந்து நான் என் கடமையை கரெக்டாக செஞ்சுருக்கிறேன்னு நான் நம்புகிறேன். சரிம்மா, தூங்கு தூங்கு, நீ தூங்கு. அவரை மாதிரி ஒரு ஆளை பார்க்கவே முடியாது. எனக்கு இப்போ 60 வயசு. அப்போ சொன்னது தான் இப்போவும். எங்கள் அப்பானா எனக்கு ரொம்ப பிடிக்கும். மிஸ் யூப்பா, மிஸ் யூ. மாதா தொலைக்காட்சியின் இதய துடிப்பாக திகழும் நேயர்கள் அனைவருக்கும் ஆகாஷின் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கான நாளை ஏன் பெரும்பாலும் நிறைய பேர் சிறப்பிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்றத எனக்கு தெரியல. இன்னைக்கு ஒரு உன்னதமான உறவை சிறப்பிக்கின்ற நாள். அப்பா. கரடுமுரடான தோற்றம், காண முடியாத பாசம், வியர்வையின் வாசம், குடும்ப சுமையின் நேசம். என் கனவை நனவாக்க உன் கனவை துளைத்தாயே அப்பா, உனக்கு நிகர் எவரும் இல்லை. கடவுள்கிட்ட எனக்கு இது வேணும் அது வேணும், இதை கூட அதை கூட அப்படின்னு கேட்குறவங்க மத்தியில எனக்கு வர எல்லா சந்தோஷத்தையும் என் பிள்ளைங்களுக்கு கொடுத்துரு, அவங்களுக்கு வர எல்லா கஷ்ட நஷ்டங்களையும் எனக்கு கொடுத்துரு அப்படின்ட்டு வேண்டிக்கிற ஒரே நல்ல உள்ளம் அப்பா. தன்னலம் பாராமல் தன் குடும்பத்திற்காக உழைத்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு தந்தையருக்கும் மாதா தொலைக்காட்சியின் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் சர்வதேச தந்தையர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்பா என்பது வெறும் வார்த்தை அல்ல, அது ஒரு நம்பிக்கை, அது ஒரு தைரியம். அப்பாவுடைய பாசம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பெண்கள் ஒரு விதமா சொல்லுவாங்க, ஆண்கள் ஒரு விதமா சொல்லுவாங்க. ஒரு கணவனா தன்னுடைய மனைவி பேச்சை கூட கேட்காம இருந்திருப்பாரு. ஆனா ஒரு தந்தையா தன்னுடைய மகளின் பேச்சை கேட்காம இருக்கவே முடியாது. இது ஒரு மகளுக்கும் தந்தையருக்கும் இடையேயான ஒரு விதமான பாசம். தன்னுடைய மகன் எல்லா விதத்திலும் தரம் உயர்த்த வேண்டும் என்பதற்காக, தன்னுடைய மகன் ஹீரோவாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு வில்லனாகவே கடைசி வரை வாழ்ந்துவிட்டு சென்று விடுகிறார் அப்பா. இது மகனுக்கும் அப்பாவுக்கும் இடையேயான ஒரு விதமான அன்பு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அப்பாவை பத்தி சொல்லிட்டே போலாம். ஆனா நாம சொல்றதை விட நாம பொதுமக்களிடம் கேட்டு அவங்க அவங்களுடைய அப்பா பத்தி என்னெல்லாம் சொல்றாங்க அப்படின்றதா கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வாங்க போகலாம். அக்கா வணக்கம். வணக்கம். உங்க பேர்? ஷம்ஷாத் பேகம். இன்னைக்கு ஃபாதர்ஸ் டே நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். ஃபாதர்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும் உங்க அப்பாவை? அப்பாவை பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். எனக்கு எங்க அப்பா ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்கும். சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை. ரொம்ப பிடிக்கும். அப்பாவை பிடிக்காத ஆளே இருக்க முடியாது. இன்னைக்கு தந்தையர் தினத்தை சிறப்பிச்சுட்டு வரும். உங்க அப்பா பத்தி நாங்க தெரிஞ்சுக்கலாமா? பொதுவாக எங்கள் அப்பா இல்லை, அப்பானாலே அவர் ஸ்பெஷல் தான். ஏன்னா எப்போ பார்த்தாலும் நம்ம அம்மாவை பற்றி அம்மா பெருமையாக பேசிகிட்டு இருப்பாங்க. நான் தான் பெத்தேன், நான் தான் வளர்த்தேன் எல்லாம் அப்படின்னு சொல்லி 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 காட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அப்பா சொல்லியே காட்ட மாட்டார், சைலண்ட்டாக போயிடுவார். ஏன்னா அவருக்கு அந்த புகழ்ச்சி அதெல்லாம் பிடிக்காது. அப்பாவை பற்றி நமக்கு பொதுவாக எப்போ தெரியும்னா நம்ம அப்பாவை வரோம்ல அப்போ தான் தெரியும். அது வரைக்கும் அந்த ஆள், அந்த இவர் வேஸ்ட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். அவன் அப்பா ஆகும்போது தான் அவனோட அப்பா எப்படின்னு தெரியும். ஸோ எந்தெந்த விதத்துலலாம் உங்கள் அப்பா உங்களுக்கு ஒரு செல்லம் கொடுத்துருக்காருன்னு சொல்லுவாங்கல்ல, பெண்களுக்கு பொதுவாகவே அதிகமாக அப்பா செல்லம் கொடுப்பாங்க. அந்த மாதிரி எந்தெந்த விஷயத்தில் உங்கள் அப்பா உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருந்திருக்காரு? நிறைய ஃப்ரீடம் கொடுத்துருக்குறாங்க. நம்ம எங்கள் இஷ்டத்துக்கு படிக்கிறது எல்லாமே ஃப்ரீடமாக இருக்க வச்சுருக்காங்க. எங்களுக்கு பிடிச்சது எல்லாமே செஞ்சுருக்காங்க. அதனால ரொம்ப பிடிக்கும். ஸோ உங்கள் அப்பா கிட்ட இந்த ஒரு நல்ல விஷயம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், எங்கள் அப்பா கிட்ட இதை நான் எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன்னா என்ன சொல்லுவீங்க? எங்கள் அப்பா நிறையா படிப்பாங்க, நிறையா இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் நிறைய எங்கள் அப்பா கிட்டேருந்து நானும் தெரிஞ்சுக்கிட்டது. ஸோ இன்னைக்கு ஃபாதர்ஸ் டே செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ உங்களுடைய அப்பா பற்றி தெரிஞ்சுக்கலாமா? எனக்கு அப்பா இல்லைண்ணா, அவங்க சின்ன வயசுல தவறிட்டாங்க. ஓ ஐம் சாரி ஜேம்ஸ், தப்பாக எடுத்துக்காதீங்க. ஸோ அப்பா எந்த வயசில் தவறினாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? அவங்க ஒரு 5 வயசுல தவறிட்டாங்க. 5 வயசில். சரி, உங்களுடைய கஷ்டங்கள் கண்டிப்பாக புரியுது எனக்கு, எந்த அளவுக்கு நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு இந்த கேள்வி உங்ககிட்ட கேட்கணும்ட்டு இருக்கேன். இப்போ அப்பா இல்லாத டைம் நம்மளுக்கு நிறைய இடத்துல அப்பா இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்குமே அப்படின்ற ஒரு ஃபீல் நம்மளுக்கு இருந்திருக்கும்ல, அந்த மாதிரி என்னென்ன தருணத்தில் உங்களுக்கு அந்த மாதிரி ஃபீல் வந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? வெளியே ஏதாச்சும் வெளியே அவுட்டிங் போகும்போது ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருப்பாங்கல்ல, அவங்கள பார்க்கும்போது அப்பா இருந்துக்கலாமோன்னு தோணும். அப்புறம் பேரண்ட்ஸ் மீட்டிங், அப்படி இல்லைன்னா ஏதாச்சும் என் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு ஞாயிற்றுக்கிழமை போனேன். அப்போ கூட அவங்க அப்பா ஃபேமிலி, அம்மா எல்லோரும் ஃபேமிலியாக இருந்தாங்க. அது பக்கம் லைட்டாக ஃபீல் ஆச்சு. அந்த மாதிரி ஃபேமிலியாக இருக்கும்போது அவங்க பார்க்கும்போது கொஞ்சம் லைட்டாக ஃபீல் ஆகும். அப்புறம் சப்போர்ட்டிவ்க்கு ஆள் இருக்க மாட்டாங்கல்ல அந்த மாதிரி டைமில். ஸோ இந்த மாதிரி நிறைய தருணங்களில் நீங்கள் உங்கள் அப்பாவை மிஸ் பண்ணியிருக்கீங்க, கரெக்டாக? சரி, ஓகே. ஸோ அப்பா இப்போ இருந்திருந்தா அவருக்கு நீங்கள் என்ன சொல்லணுன்ட்டு நீங்கள் ஆசைப்பட்டிருப்பீங்க? இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும். இப்போ இல்லை, பரவாயில்ல. லவ் யூப்பா, மிஸ் யூப்பா. ஹாய் குட்டி, உங்கள் பேர் என்ன? இனியா. இனியா.
ஸோ இனியா பாப்பாவுக்கு வந்து அப்பாவை பிடிக்குமா? இனியா பாப்பாவுக்கு என்னென்னலாம் அப்பா வாங்கி கொடுத்துருக்காரு? ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துருக்காரா? இப்போ அப்பா கிட்ட வந்து எனக்கு இந்த மாரி பொம்மை வேணும், இல்லை இந்த மாதிரி ட்ரெஸ் வேணும் அப்படின்ட்டு ஏதாவது கேட்கறதுக்கு இருக்கா? சரி கேளுங்க, அப்பா கிட்ட கேளுங்க. என்ன கேட்பீங்க? இப்போ அப்பா இருந்தா என்ன கேட்பீங்க? சிக்கன் பாப்கார்ன். சிக்கன் பாப்கார்ன் கேட்பாங்களாமா. சரி, இனியா பாப்பா வந்து ரொம்ப அழகா சொன்னீங்க. ஸோ உங்க அப்பாவுக்கு வந்து ஒரு ஹாப்பி ஃபாதர்ஸ் டே அப்படின்னு சொல்லிடலாமா? கேமரா பாருங்க. இப்போ சொல்லுங்க, ஹாப்பி ஃபாதர்ஸ் டே அப்பா அப்படி சொல்லுங்க. ஹாப்பி அப்பா. ஐயோ, சோ ஸ்வீட். ஓகே, தேங்க்யூ. நான் அப்பா கிட்ட வந்து இந்த ஒரு விஷயம் கேட்டேன், பட் அவர் வாங்கி தருவாரான்ட்டு ஒரு டவுட்டோட தான் கேட்டேன். பட் எனக்கு வந்து எதுவுமே யோசிக்காம வாங்கி கொடுத்துறாரு அப்படின்னா என்ன விஷயம் சொல்லுவீங்க? அப்பா கிட்ட நான் பெருசாக எதுவும் கேட்டது இல்லை. ஸ்கூல் படிக்கும் போது ஃபிஷ் வளர்க்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. அப்போ நான் அடம் பிடிச்சி ஃபிஷ் டேங்க் கேட்டேன். அப்போ என்னை கூட்டிகிட்டு போயிட்டு நல்லா பெரிய ஃபிஷ் டேங்கு நடந்தே தோலில் வச்சு தூக்கிட்டு வாங்கிட்டு வந்து வீட்டில் கொடுத்தாரு. அது இன்னும் அது லைட்டாக கிராக் ஆகி உடஞ்சிடுச்சு. அது தூக்கி போடாமல் இன்னும் அதை ஞாபகமாக நான் அப்படியே வச்சுருக்கேன் வீட்டில். அப்பா வாங்கி கொடுத்தாரு அப்படின்ட்டு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அப்பாவை பற்றி பேசிட்டே போகலாம். பட் எங்கள் அப்பா கிட்ட இருந்து இந்த ஒரு நல்ல குணத்தை நான் வந்து என் லைஃப்பில் பயன்படுத்தணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்ன ஒரு குணம் சொல்லுவீங்க? என்ன குணம்னா, அப்பா யார்கிட்டையும் அதிகமாக பேச மாட்டார், வீணாக சண்டைக்கு போக மாட்டார், சைலண்ட்டாக இருப்பார். யாருன்னா எதனா பேசினா கூட சைலண்ட்டாக தான் இருப்பார். வீட்லேயும் அதிகமாக யார்ட்டையும் பேச மாட்டேன். அதே மாதிரி தான் நானும் இருக்கேன். யார்ட்டையும் அதிகம் பேச மாட்டேன், சண்டை போட மாட்டேன். அதை தான் நான் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு அந்த மாதிரி இருக்கேன். ஸோ எங்கெங்கே பேசணுமோ அங்கே மட்டும்தான் பேசணும் அப்படின்றது உங்கள் அப்பா கிட்டேருந்து நீங்கள் கற்று இப்போ உங்கள் லைஃப்பில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க. நீங்கள் அவருக்கு ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்னு இருந்திருக்கோம்ல மனசில், அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? நான் அப்படி என்ன சொல்லணும்னா, நான் பிறந்து எனக்கு நினைவத்துலேருந்து எங்கள் அப்பா ஒர்க் பண்ணிட்டு இப்போ வரைக்கும் வேலைக்கு போயிட்டு தான் இருக்காரு. இப்போ நாங்கள் வேலைக்கு வர ஆரம்பிச்சிட்டோம். அவரை வேலைக்கு போகாமல் வீட்டில் இருக்க சொல்லிவிட்டு இதுக்கப்புறம் நம்ம அவரை பார்த்துக்கணும் அப்படின்ட்டு ஒரு ஆசை இருக்குது. ஆனால் இன்னும் வேலைக்கு போயிட்டுருக்காரு, அதை நிறுத்தணும்னு. சூப்பர், ரொம்ப அழகாக சொல்லியிருந்தீங்க. ஸோ இப்போ உங்கள் அப்பா நேரில் இருந்திருந்தா அவருக்கு வந்து ஒரு விஷயம் நான் சொல்லுவேன் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? என்ன சொல்லணும்னா, அவர் ட்ரிங்க்ஸ் பண்ணுவார். இது வரைக்கும் பண்ணது போதும், இதுக்கப்புறம் பண்ணாதீங்க, விட்டுருங்க அப்படின்ட்டு சொல்லுவேன். சார், இப்போ நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் அப்பாவை வந்து உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும்? நீங்கள் ஒரு அப்பாவாக இருந்து இன்னைக்கு ஒரு மகள் உங்கள் பக்கத்தில் இருந்து இப்படி சொல்லும்போது உங்கள் அப்பாவை பற்றி நீங்கள் வந்து என்ன சொல்லுவீங்க? எங்கள் அப்பாலாம் எங்களுக்கு அந்த மாதிரி ஃப்ரீடம் கொடுக்கலிங்க. அப்போலாம் ஒரு கண்டிஷன் கட்டுப்பாடோடு தான் இருந்தோம் நாங்கள். இப்போ அப்படி இல்லை. இப்போ ஜெனரேஷன் வேறு. அந்த நாம் அனுபவிச்சதே பசங்க அனுபவிக்கணும். இது பசங்களை நாங்கள் ஃப்ரீயாக வச்சுருக்கிறோம். கேட்குறத வாங்கி தரோம், என்ன சொல்லுதோ அதை செய்கிறோம். பசங்க இப்போ ஃப்ரீனஸாக இருக்குது, அவ்வளோதான். ஸோ ஒரு அப்பா அப்படின்னு சொல்லும் போது சில பேர் வந்து அப்பா மகன் அந்த ரேஞ்சிலேயே வந்து கடைசி வரைக்கும் வந்து ட்ராவல் பண்ணிவிடுவாங்க. சில பேர் வந்து அப்பா மகன்ற தாண்டி ஃப்ரெண்ட்ஸ் மாதிரிலாம் ட்ராவல் பண்ணுவாங்க. நீங்கள் இதில் எந்த கேட்டகரி? இப்போது நான் வந்து பார்த்தீங்கன்னா அப்பா நானும் வந்து ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் இருப்போம். நாங்கள் பையனும் அம்மாவும் மட்டும்தான் வந்து நிறைய வீட்டில் வந்து பேச்சப்பாக இருப்பாங்க. ஆனால் நாங்கள் டோட்டல் ஆப்போசிட். நானும் அப்பாவும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பேச்சப்பு. எதுவாக இருந்தாலும் சொல்லுவேன், அப்பா வந்து நோன்னு சொல்ல மாட்டார், பண்ணு பார்த்துக்கலாம் அப்படின்னுவாரு. இப்போ உங்கள் அப்பா கிட்ட எனக்கு இது தேவை அப்படின்ட்டு ஏதாவது ஒன்று கேட்கறதுக்கு இருந்திருக்கலாம். இல்லைனா வந்து நீங்கள் சின்ன வயசில் கேட்டிருப்பீங்க. அது அவர் வந்து அந்த டைமில் வந்து காசு இல்லைம்மா அதனால் வாங்கி தர முடியல அப்படின்ட்டு ஸ்கிப் பண்ணி போயிருப்பார். இன்னி வரைக்கும் அது வந்து வாங்கி தரல அந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கா? இல்லை இப்போ ஏதாவது தேவை ஏதாவது இருக்கா? அந்த மாதிரி எதுவுமே இல்லை. எதுவுமே இல்லை. எதுவுமே கேட்டதான் வாங்கி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு? எனக்கு எதுவுமே இல்லை. என்ன சொல்கிறது, நீங்கள் கேட்டீங்கல்ல அதுக்கு ஆன்சரே இல்லை. நான் எது கேட்குறேன்னா எல்லாமே வாங்கி கொடுப்பாங்க. ஒரே பொண்ணுனால இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே கிடைக்கும் எனக்கு. அதனால் அந்த பிரச்சனையே இல்லை. ஸோ உங்கள் அப்பா வந்து இவர் தானே பக்கத்தில் இருக்கனால அப்படி சொல்கிறீங்களா? இல்லை பொதுவாகவே? உண்மையாகவே இவகிட்ட யார்கிட்ட வேணா கேளுங்க. எனக்கு இந்த விஷயம் சொல்லுங்கள். உங்கள் அப்பா வந்து இத்தனை நாள் ஒரு ஃப்ரெண்ட்ஸாக நீங்கள் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்கள் அப்பாவுக்கு நான் ஒரு விதத்தில் இல்லை நான் ஒரு இடத்துல வந்து தேங்க்ஸ் சொல்ல மறந்துட்டேன், இல்லை ஒரு இடத்துல வந்து நான் வந்து சாரி சொல்ல மறந்துட்டேன் அப்படின்ற ஏதாவது ஒரு விஷயம் இப்போ அப்பா இருக்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு நீங்கள் சொல்லலாம். தேங்க்ஸ் சொல்ல மறந்துட்டேன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, எனக்கு எதுக்கிடாலும் எனக்கு வந்து நோட் சொல்ல மாட்டார், எல்லாத்துலையும் எஸ் தான் சொல்லுவார். அதில் எக்ஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா, நான் ரீசெண்டாக மீடியா அதான் எடிட்டிங் படிக்கணும்னு சொல்லி சொன்னேன். அதுக்கு வந்து எப்படா வீட்டில் ஓகே சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அப்போ வீட்டில் சொன்ன உடனே சரி ஓகே பண்ணுன்னு சொன்ன உடனே அதுக்கு ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்ட் படிக்கணும்னா அதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் நம்மளுக்கு. ஸோ அதுக்கு அப்பாவுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லுவேன். சாரி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, அப்பாவுக்கு தெரியாமல் வெளியே போகிறது வரது அதெல்லாம் இருக்கும்ல, ஸோ அதுக்காக நான் சாரி சொல்லுவேன். நான் உங்கள் பேர் என்ன? உசைன். சரி உசைன், உங்களுக்கு அப்பா பிடிக்குமா? பிடிக்கும். சரி உங்களுக்கு அப்பா எவ்வளோ பிடிக்கும்? ஃபுல்லான பிடிக்கும். ஓ, ஃபுல்லாக ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறீங்களா? சரி உங்கள் டேடி கிட்ட வந்து எனக்கு இந்த விஷயம் எங்கள் டேடி கிட்ட ரொம்ப பிடிக்கும்னா என்ன சொல்லுவீங்க? எனக்கு எல்லாமே வாங்கி தருவாங்கன்னு சொல்லுவேன். ஓ, எல்லாமே வாங்கி தருவாங்களா?
சரி, உசேனுக்கு வந்து என்னென்னலாம் அப்பா இது வரைக்கும் வாங்கி கொடுத்துருக்காரு? நல்லா டாய்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க. ஓ, டாய்ஸு எல்லாமே வாங்கி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து உசேனுக்கு வந்து அவங்க அப்பா கிட்ட எனக்கு வந்து இது வேணும் டாடி, அது வேணும் அப்படின்ட்டு இப்போ ஏதாவது விளையாடுறதுக்கோ இல்லை ட்ரெஸ் அந்த மாதிரி ஏதாவது கேட்கணும்னா என்ன கேட்பீங்க டாடி கிட்ட? ரிமோட் கார். ஓ, உசேனுக்கு வந்து ரிமோட் கார்லாம் நல்லா ஓட்டுவீங்களா? சூப்பர். ஓ, அப்போ வருங்காலத்தில் வந்து ரேசராக வர்றதுக்கு எல்லா அறிகுறியும் இருக்கு. சரி உசேன், உங்க டாடிக்கு ஒரு ஃபாதர்ஸ் டே விஷயம் சொல்லிடுறீங்களா? ஹாப்பி ஃபாதர்ஸ் டே அத்தா. இது வரைக்கும் நான் எங்கள் அப்பா கிட்ட ஆசைப்பட்டேன் இது வேணும்ப்பா அது வேணும்ப்பான்னு கேட்டதில்ல. என்ன வேணும்னு அவரே தெரிஞ்சுக்கிட்டு வாங்கி கொடுத்துருவார். ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல புரிதல் உள்ள ஒரு அப்பாவாக தான் இருந்திருக்கீங்க. இப்போ அப்பா மகன் அப்படின்ற ஒரு ஜானர் இருக்கு, ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருக்கிற ஒரு ஜானர் இருக்கு. இதில் நீங்கள் என்னவா இருந்தீங்க? இல்லை, எனக்கு அப்பா தான். ஏன்னா அப்பா வந்து படிக்காதவர். அவருக்கு இந்த பசங்களை அறிஞ்சு பேசி டிவிலெலாம் பார்ப்பீங்களா, அந்த மாதிரி அப்பாலாம் கிடையாது. படிக்காதவர், பாசமான அப்பா. ஸோ படிப்பு இல்லைனாலுமே அதை தாண்டி பாசம் அதிகமாக இருக்குது அப்படின்றது தான் எனக்கு இப்போ நீங்கள் சொல்கிறதுல புரிஞ்சிருக்கு. உங்கள் அப்பா வந்து நிறைய விஷயங்கள் செஞ்சதுக்காக நான் வந்து ஒரு விஷயத்துக்காக நான் வந்து நன்றி சொல்லணும். அதே மாதிரி அவருக்கு தெரியாமல் நான் சில விஷயம் செஞ்சேன், இல்லை தெரிஞ்சு சில விஷயம் செஞ்சேன், அதுக்கு நான் மன்னிப்பு அப்போ நான் கேட்கல, இப்போ கேட்கணும் அப்படின்னா என்னென்ன விஷயம் சொல்லுவீங்க? இல்லை, என்னன்னா எங்களை வந்து எந்த தப்பும் பண்ணாத அளவுக்கு எங்கள் அப்பா வளர்த்தாரு. அதனால அப்பா கிட்ட சாரி கேட்கணுன்ற அவசியம் இல்லை. அவருக்கு பிடிக்காததுன்னு தெரிஞ்சால் செய்ய மாட்டோம். ஓகே. அவர் பிடிக்காதது செஞ்சு இது வரைக்கும் எங்கள் அப்பா என்னை திட்டினதே கிடையாது. அதனால அவருக்கு என்ன பிடிக்கும் அப்படின்ட்டு அவரே பார்த்துக்குவார். இப்போ நன்றி சொல்லணும்னா அப்பாவுக்கு இந்த விஷயத்துக்காக நான் நன்றி சொல்லுவேன் அப்படின்னா என்ன விஷயம் சொல்லுவீங்க? புரியுது எந்த அளவுக்கு வந்து தாக்கத்தை ஏற்படுத்திருக்கின்ட்டு. பட் இருந்தாலும் நீங்கள் வந்து ஒரு சில வார்த்தைகள் இப்போ அவர் மேலே இருந்து கேட்டுருக்கலாம்ல. நீங்கள் இவ்வளோ எமோஷன் ஆகிறதா அவர் பார்த்துட்டு தான் இருப்பார் கண்டிப்பாக. இந்த ஜென்மத்தில் அவருக்கு நான் மகனாக பிறந்ததுக்கு தான் நான் நன்றி சொல்லுவேன். ஸோ ஒரே வாரத்தில் நச்சுன்னு அடிச்சிட்டீங்க. ஸோ அப்பா வந்து இப்போ இங்கே இருந்திருந்தா அவர்கிட்ட வந்து நான் ஒரு விஷயம் வந்து சொல்லணும் அப்படின்னா என்ன விஷயம் சொல்லுவீங்க? எங்கள் அப்பாவுக்கு நான் சொல்கிறத விட மகன்களுக்கு நான் ஒரு விஷயம் சொல்லணும். அப்பாவோட அருமை வந்து அப்பா இல்லாத போது தான் தெரியும்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு மகனுங்களும் அப்பாவோட அருமை எப்போ தெரியும்னா அவன் அப்பாவும் போது தான் தெரியும். ஏன்னா அவன் கஷ்டப்படுவான் பையனுக்காக, அங்கே ஓடுவான் இங்கே ஓடுவான். அப்போ வந்து அவன் நினைப்பான், இப்போ நம்ம ஓடுறோமே நம்ம பையனுக்காக, நம்ம அப்பா எப்படி ஓடி இருப்பாரு கண்டிப்பாக அப்படின்னு நினைப்பான். அதனால முடிஞ்ச அளவு நீங்கள் அப்பா ஆகிறதுக்கு முன்னாடியே அப்பாவை கவனிச்சிக்கோங்க. ஏன்னா எல்லாருக்குமே வந்து அப்பா ஆனதுக்கப்புறம் அப்பா பற்றி தெரியும், அதுக்கு முன்னாடியே தெரிஞ்சுக்கணும்னு நான் சொல்கிறேன். ஸோ உங்கள் அப்பா வந்து நிறைய கஷ்டங்கள் பட்டிருக்காருன்ட்டு நீங்கள் சொல்லும் போது தெரியுது. அதில் வந்து ஒரு சில கஷ்டங்கள்லாம் உங்களுக்கு நினைவு தெரிஞ்சிருக்கும். எங்கள் அப்பா வந்து நான் கண்ணெதிராக பார்த்துருக்கேன், அவர் வந்து இவ்வளோ பாடுபட்டிருக்காரு, பட் அவருக்கு ஈடுகட்ட எனக்கு எதுவுமே இல்லையே அப்படின்ற நினச்ச தருணங்கள்லாம் உங்களுக்கு சின்ன வயசில் இருந்திருக்கும். ஸோ அதில் ஏதாவது ஒரு சில விஷயங்களை பகிர்ந்துக்கலாம். இல்லை, எங்கள் அப்பா இருக்கும்போது என் செருப்பு பார்த்தீங்கன்னா புது செருப்பாக இருக்கும், அவர் தான் வாங்கி கொடுத்துருப்பாரு. அவர் செருப்பு பார்த்தீங்கன்னா பழைய செருப்பாக இருக்கும். வாட்ச் பார்த்தீங்கன்னா என்னோடது புது வாட்சாக இருக்கும், அவரோடது ரொம்ப பழைய ஸ்டாப் எல்லாம் போட்டிருப்பாரு. மெயின் என்னன்னா அவர் நல்லா இருக்கணும்னு அவர் ஆசைப்பட்டதே கிடையாது. பசங்க நல்லா இருக்கணும், பிள்ளைங்க நல்லா இருக்கணும், அப்படிதான் ஆசை. அப்பாவை பற்றி சொல்லணும்னா அப்பான்னா யாருக்கு தான் பிடிக்காது, எல்லாத்துக்குமே பிடிக்கும்ல. ஒன்றும் பிடிக்கும்ல? கண்டிப்பாக அதுதான் சொல்கிறேன், எனக்கு பிடிக்கும். உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும் சொல்லுங்கள்? ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த இடத்துல நிற்கிற காரணமே அப்பா தானே. என்னோட அப்பா பற்றி சொல்லணும்னா வந்து எல்லாருமே வந்து அம்மா அம்மான்னு சொல்லுவாங்க, ஆனால் எனக்கு வந்து அப்பானா ரொம்ப பிடிக்கும். அதே சமயத்தில் அவரை பற்றி சொன்னாலே வந்து எல்லாருக்குமே வந்து ஹார்ட் பீட்லாம் துடிக்கும்னு சொல்லுவாங்கல்ல. எங்கள் அப்பாவை சொல்லும்போது அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும் எனக்கு. அந்த அளவுக்கு எங்கள் அப்பா வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். எந்த விதத்தில் வந்து எங்கள் அப்பா யார் முன்னாடியும் என்னை விட்டு கொடுக்க மாட்டார். நான் கவலைப்படும் போதோ, நான் கஷ்டப்படும் போதோ, நான் சந்தோஷமாக இருக்கும் போதோ எப்பயுமே வந்து என் கூடவே இருப்பார், பக்கத்துலேயே இருப்பார். ஸோ எங்கள் அப்பாவை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சரி, உங்கள் அப்பா கிட்ட இருந்து நான் இந்த விஷயம் கற்றுக்கிட்டேன் அப்படின்னா என்ன விஷயம் சொல்லுவீங்க? அப்பா கிட்ட வந்து மெயினாக தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் வந்து உழைப்பால் முன்னேறணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்த நான் நல்லா கற்றுக்கிட்டேன். இன்னைக்கு நீங்கள் ஒரு தந்தையாக இருக்கும்பொழுது உங்களுக்கு எப்படி இருக்கு? அந்த ஒரு ஃபீல் இருக்கும்ல, நம்ம ஒரு அப்பாவா இன்னைக்கு இருக்கும்போது
அது எப்படி இருக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இப்போ ஒரு விஷயம் செய்யும் போது பசங்களுக்கு வந்து அப்பா நமக்கு எப்படிலாம் பண்ணியிருப்பாங்க, எப்படி கஷ்டப்பட்டு பண்ணோம், நம்ம பண்ணும்போது தான் அது தெரியுது. ஸோ அதெல்லாம் செய்வாங்க படிக்கும் போது நமக்கு தெரியாது. இப்போ நம்ம பசங்க சொல்லும் போது தான் தெரியுது நமக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்கு, என்ன பிரச்சனைலாம் வருதுன்றது இப்போ தான் நமக்கு புரியுது. நிறைய விஷயங்கள் உங்களுக்காக செஞ்சிருப்பாரு. ஆனா இந்த விஷயத்துக்காக நான் அவருக்கு ஒரு நன்றி சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? அதே மாதிரி ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சோ தெரியாமலோ தப்பு செஞ்சிருப்பீங்க, அப்போ சாரி கேட்க மறந்துருப்பீங்க. அப்போ இந்த விஷயத்துக்காக நான் ஒரு சாரி கேட்கணும் அப்பா அப்படின்ட்டு நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா என்ன விஷயத்துக்கு சொல்லுவீங்க? நன்றி சொல்லணும்னா வந்து கண்டிப்பா வந்து என்ன சொல்றது, எனக்கு எங்க அப்பா கிடைச்சதுக்கு கடவுளுக்கு நன்றி சொல்லுவேன். இப்படிப்பட்ட அப்பா எனக்கு கிடைச்சதுக்கு நான் தான் ரொம்ப லக்கி அப்படின்னு நான் நினைப்பேன். சாரின்னு சொல்லணும்னா வந்து என்னை விட்டு ஏன் போனீங்க, இதுதான் நான் எங்க அப்பா கிட்ட சாரி கேட்கணும், வேற ஒண்ணும் இல்லை. ஸோ நீங்கள் இவ்வளோ நேரம் உங்கள் அப்பா பற்றி சொன்னதிலே தெரியுது எந்த அளவுக்கு அவர் வந்து எவ்வளோ அன்பு அவர் மேலே செலுத்திருக்கீங்க, அவர் உங்கள் மேலே செலுத்தியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்மளுடைய நேயர்களுக்காகவும் உங்கள் அப்பாவுக்காகவும் தந்தையர் தின வாழ்த்துக்களை பகிர்ந்துக்கலாம். எல்லாருக்கும் என்னுடைய தந்தையர் தின நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி ஃபாதர்ஸ் டே அப்பா. ஐ லவ் யூ அப்பா. ஹாப்பி ஃபாதர்ஸ் டே அப்பா. மிஸ் யூ அப்பா. ஹாப்பி ஃபாதர்ஸ் டே அப்பா. ஹாப்பி ஃபாதர்ஸ் டே அப்பா. ஹாப்பி ஃபாதர்ஸ் டே. தந்தையர்கள் தின வாழ்த்துக்கள். ஹாப்பி ஃபாதர்ஸ் டே. ஹாப்பி ஃபாதர்ஸ் டே அப்பா. ஹாப்பி ஃபாதர்ஸ் டே அத்தா. ஹாப்பி ஃபாதர்ஸ் டேப்பா. என்ன நண்பர்களே, இன்னைக்கு நாம சந்திச்ச ஒவ்வொருவருமே அவங்களுடைய அப்பா பத்தி சொன்ன வார்த்தைகள் எல்லாமே கேட்டீங்களா? எந்த ஒரு விதமான சுயநலமும் இல்லாம தன்னுடைய பிள்ளைகள் எல்லா விதத்திலும் தரம் உயர வேண்டும் அப்படின்ட்டு நினைக்கிற ஒரே ஜீவன் அப்பா தான். என்னுடைய அப்பா அழ தெரிந்தவர் அல்ல, அழுகையை மறைக்க தெரிந்தவர். என்னுடைய அப்பா சிரிக்க தெரிந்தவர் அல்ல, சிரிக்க மறந்து சிந்தனையில் ஆழ்ந்து இருப்பவர். என்னுடைய அப்பா பாசம் காமிக்க தெரிந்தவர் அல்ல, அந்த பாசத்தையும் அன்பையும் சொல்லில் அடக்கி வெளிப்படுத்த தெரியாதவர். ஒவ்வொருவருக்குமே அவங்களுடைய அப்பா ஒவ்வொரு விதத்துல ஸ்பெஷல் தான் சொல்லணும். மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் தந்தையர் தின நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆகாஷ். அன்புள்ள அப்பா, அப்பா. தெய்வம் என்று ஒண்ணு இல்ல, உன்னை போல என்ன காக்க தோளு மேல தூக்கி வச்சி உலகம் காட்டி பாடம் சொன்ன சிறகை தந்த